ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிகா மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஷுகாவை நீங்கள் வீட்டில் கொண்டாந்து விட சொல்லியிருந்திருப்பீங்க. அவனும் உங்களை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அவன் கிளம்பி போயிருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக அப்படி எழுந்திரிச்சு ரூமை விட்டு வெளில வரீங்க. ஒரு 8 o'clock இருக்கு அந்த மாதிரி இருக்கும். தேஜு, சுஜா, கொஞ்சம் தான் ஹாட் வாட்டர் தானே கேட்டுட்ருக்கேன். எப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன். ஸ்டொமக் ஒரு மாதிரி இருக்குடி. எப்படி தான் இப்படி பிஃபோராக 2 daysக்கு முன்னாடி பீரியட் ஆனேன்னு எனக்கே தெரியல. சீ ஃபுட்டு தான் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன். தேஜு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் என்னடி எங்கே பார்த்துட்ருக்கீங்க? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போறீங்க. அவளுக்கு 2 பேரும் கன்னத்தில் ஆணு கையை வச்சுக்கிட்டு கிச்சனை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காளுங்க. ஏய், என்னது இது டேபிளில் இவ்வளோ திங்ஸு? காலையிலே ஷாப்பிங் போனீங்களா? வயான், உங்களை தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். வயான், என்னடி அங்கே பாரு. எங்க? ஐயோ, வெளியில் இல்லை பின்னா கிச்சனுக்குள்ளே பாரு. என்னடி கிச்சன்? ஷுகா? ஷுகாவா? எப்போ வந்தாரு? 7 மணிக்கெலாம் வந்துட்டாரு. 7 மணிக்கெல்லாமா? நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க? நாங்களும் இப்போ தாண்டி எழுந்து வர்றோம். அவர் 7 மணிக்கெலாம் வந்துட்டாராம். ஷுகா கிச்சனுக்குள்ளே என்னடி பண்ணிகிட்ருக்காரு? அதை தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஹேண்ட்ஸமாக என்னமோ பண்ணிகிட்ருக்காருல. தேஜு, வச்சேன்னு வச்சுக்கோ அப்படியா. ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அவன் அழகா ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் வியர் பண்ணி ஜீன் பைஜாம்ஸில் ப்ளூ கலரில் வியர் பண்ணியிருக்கான். அந்த லாங் ஹேரை அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அவன் கரண்டியை போட்டு என்னமோ கிண்டி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஷுகா, ஷுகா. சொல்லுங்கள் மேடம். என்ன 8 மணிக்கு எழுந்து வரீங்க? இப்படி தான் எழுந்து வருவீங்களா? ஷுகா, முதல்ல இங்கிட்டு திரும்ப. அந்த கரண்டியை கூட ஃபஸ்ட்டு. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வரீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல. ஹாட் வாட்டர் கேட்டல, அதை போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே வா, நீ ஃபஸ்ட் இங்கே நில்லு. இருடி, அதை வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் அப்படி இருக்கு இப்படி இருக்கும்ப. ஷுகா, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஒரு பாட்டை எடுத்து வச்சு வாட்டர் எடுத்து போட் பண்ணி அவன் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வைப் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வரான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் தெரியல, உனக்கு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லலை, ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. ஏர்லி மார்னிங்கே எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? சொல்லணும்னு தோணலடி, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, வந்துட்டேன், அவ்வளோதான். கால் பண்ணியிருக்கலாம்ல. அதான் சொல்கிறேனே, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். சர்ப்ரைஸா? எங்கேயும் வெளியில் போகணுமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் அப்புறம் என்ன? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுடி, அதுக்காக தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதாண்ணா? இல்லை ஷுகா, சும்மா இப்படி வரமாட்டீங்களே நீங்கள். எல்லாம் ஓகே தானே ஷுகா? எல்லாம் ஓகேடி. தேஜு, சுஜா, சுஜா, வர ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிட்ட வராங்க. இதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய மிஸ் ஆகுது, இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? உங்களை தான். கேட்குது. ஒன்றும் இல்லை சார், கண்ணுக்கு முன்னாடி இப்படி எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா, அதான் இந்த மெய் மறந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்ததெல்லாம் போதும், இனிமேல் தான் என்னை பார்த்துட்டே இருப்பீங்கள்ல, ஸோ இந்த திங்ஸை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு அந்த லிஸ்ட்டை கையில் வாங்குறா. நீங்கள் அந்த லிஸ்ட்டை டக்குன்னு கையில் வாங்கிட்டு, எதுக்கு இதெல்லாம் வாங்க சொல்கிறீங்க? என்ன ஷுகா பண்ணிகிட்ருக்குறீங்க? ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடு. ஏன் இப்போ அவங்க கையிலேருந்து வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் தேஜுக்கிட்ட கொடுக்குறான். மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏதாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அதையும் வாங்கிடுங்க, ஓகேவா? எனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கால் பண்ணுறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். கொஞ்சம் இமீடியட்டாக வாங்கிட்டு வரீங்களா? அவளுக்கு புரியுது அவங்க இப்போ எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2 பேரும் மண்டைய ஆட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் இங்கேருந்து ஷாப்பிங்க்கு கிளம்புறாங்க. "ஏய் சுஜா, தேஜு போகாத நில்லு. இங்கே வா. எதுக்கு கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறான். நீங்கள் எப்போதும் போல் ஒரு 2 இன்ச் நகர்ந்து நிற்கிறீங்க. அவன் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதில் ஐஸ்கிரீம்ஸ், அதில் சாக்லேட்ஸ் இருக்குது, அதில் பெயின் கில்லர்ஸ் இருக்குது, சரியா? ஹாட் பேக் அதில் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, டேப்லெட் அதில் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. போய் டேப்லெட் போட்டுக்கிட்டு வா. சுகா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷனு, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு, அது இது கேண்டீஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. கேண்டீஸ் 2 லாலிபப் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஏன்னா உனக்கு பிடிக்காதா? கேண்டீஸ் சாப்பிட்ற அளவுக்கு நான் என்ன குழந்தையா? இல்லை, இந்த மாதிரி டயத்தில் மேபி தோணுமோ என்னவோ, அதான் வாங்கிட்டு வந்தேன். சுகா, சொல்லு. உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னது? அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கே, அது எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு? எதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்குறீங்க? விளையாடாத சுகா, சொல்ல. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் ஒரு ஷார்ட் வச்சுட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் மறுபடியும் 1 இன்ச்சு நான் வந்து போய்க்கிறீங்க. அவன் அதை பார்த்து சிரிச்சிட்டு, அதான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக கோவப்பட்டேன், அப்புறம் சிரித்தேன், அப்புறம் கம்முன்னு ஆயிட்டேன். மாற்றி மாற்றி ரியாக்ஷனை கொடுத்தா எனக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? சாரி, என்னால் அன்னைக்கு டேஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்கிறேன்? ஏய் இங்கே வா, ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அவங்கள ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறான். சுகா சுகா ப்ளீஸ் கொஞ்சம் ஹக் பண்ணுறதை விட, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன், விட வேண்டாம், எப்படின்னு என்ன சொல்லு, என்ன பாரு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க ஹெட்டை அப் பண்ண மாதிரி கேட்குறீங்க. நான் யார் உனக்கு? சுகா, என்ன மறுபடியும் சண்டையா? அதெல்லாம் இல்லை, இப்போ சொல்லு, நான் யார் உனக்கு? திடீர்னு கேட்டால் என்ன சுகா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குல்ல. ஷையெல்லாம் ஆக வேண்டாம், உன் முன்னாடி நான் தான் நிற்கிறேன், சொல்லு, நான் யார் உனக்கு? என்னோட லவ். வேற 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 பாய் ஃப்ரெண்ட். சரி, வேற வேற சுகா, வேறன்னா என்ன? லவ் பண்ணுறோம், சரிடி, வேற ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லு. வேற என்ன இருக்கு உனக்குள்ள? நான் யாரு அப்படிங்கிறான். உங்களுக்கு இதை கேட்கல கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவே ஷையாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஹெட்டை அப்படியே அவன் செஸ்ட்குள்ளே வச்சுக்கிறீங்க. அவன் ஒரு ஃபிங்கர் எடுத்து உங்கள் ஹெட்டை அப் பண்ண மாதிரி கேட்குறான். நீங்கள் க்யூட்டாக உங்கள் கையில் லாலிபப் வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறீங்கன்னா சுகா அவங்கள அப்படியே ஹக் பண்ண மாதிரி இருக்கிறான். உங்கள் 2 பேருக்கு இடையில நீங்கள் அவங்க ஹேண்டை வச்சுருக்கிறீங்க. உங்கள் ஹேண்டில் 2 லாலிபப் இருக்குது. உங்கள் ஃபேஸை அவன் அப் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். சொல்லு, உனக்குள்ள நான் யார்? என்னல்ல ஒன்றும் இல்லை, எனக்குள்ள பாதி நீ தானே சுகா. அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வீட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, புரியுதா, உனக்குள்ள பாதி நான் தானேடி, அப்புறம் ஏன் இந்த டேஸில் அப்படியே என்னை டச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அப்படியே ஒதுங்கி நிற்கிறேன்? எனக்கு அந்த டேஸ் இந்த டேஸ்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, எனக்கு எப்போதுமே நீ ஒரே மாதிரி தான். இப்போ சொல்லு, நான் யார் உனக்கு? என் புருஷன். தட்ஸ் குட். சுகா 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 சுகா, என்ன ஹாட் வாட்டர் வேணும்? எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவன் ஹாட் வாட்டர் எடுக்க போகிறான். நீங்கள் அவனை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பின்னாடி போய்ட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்கா என்ன? சாரி சுகா, நான் வேணும்னு பண்ணலை, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுச்சு, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிலையா, ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி ஆச்சு சுகா. அதான் நீ டச் பண்ண வந்தப்போ பயமாயிடுச்சு தெரியுமா, அதான் டச் பண்ண விடலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அந்த ஹாட் வாட்டரை எடுத்து கீழே வச்சு உங்களுக்கு ஒரு கப்பில் ஊற்றி அதை
எப்படி சொல்கிறது, அது சில்னஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக கொடுக்கறதுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு அவன் அவங்கள்ட்ட திரும்புகிறான். நீங்கள் அவங்க முன்னாடி நிற்கிறீங்க. இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கையில் கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு வந்திருக்கா இல்லையா திங்ஸு. ஸோ அதை போய் தேடிட்டு இருக்கான். நீங்கள் அவன் கிட்ட போகிறீங்க. என்ன பார்த்துட்ருக்க? இல்லடி, ஒரு டேப்லெட் ஒன்று மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் தேஜுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லட்டா? சுகா, எனக்கு பெயின் நேற்று தான் இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக. இப்போ ஒன்றும் இல்லை. நைட் ஃபுல்லாக பெயினில் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு கால் பண்ண மாட்டேன், அப்படி தானே சுகா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஹக் பண்ணலை, அவன் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கா. அவங்க வெஸ்ட் அப்படியே ரவுண்ட் பண்ண மாதிரி. எனக்கு கால் பண்ணணுன்னு தான் தோணுனுச்சு. ஆனால் அந்த டயத்தில் நான் உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, அதான் பண்ணலை. ம் ம். ரொம்ப அக்கறையா? அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் லைட்டாக. சரிங்க மேடம். ம் சொல்லுங்கள் சுகா. வீட்டில் இருந்தா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்குவியா என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் தான் போட்டிருக்கீங்க, ஹேண்ட்லெஸ்ஸாக. அதுவும் ஹிப் வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு சாக்ஸ் உங்கள் நீஸ் வரையும் அப்படி தான் போட்டிருக்கிறீங்க. உங்கள் 2 ஹேண்டையும் எடுத்து அப்படியே கிராஸ் லேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவனை விட்டு அப்படியே ஒரு ஃபீட்டு டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட போகிறீங்க. சுகா அவங்க ஆர்ம்ஸை பிடிச்சி நிற்க வைக்கிறான். சுகா ப்ளீஸ் விட, நான் போய் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். கேட்ட கேள்விக்கு பதில். வீட்டில் இருந்தா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவியாடி? நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எழுந்து வந்தேன். ப்ளீஸ் நான் போயிட்டு ஷர்ட் மட்டும் போட்டு வரேன். வேண்டாம் சுகா, வேண்டாம் சுகா. சுகா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்க ஹேண்டை ஸ்ட்ரகிளாக அப்படியே டைட்டாக வச்சுருக்கீங்க இல்லையா கிராஸ் வாக்கில், அவள் அப்படியே 2 ஹேண்டையுமே கீழே பிரித்து எடுக்கிறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சுகா ப்ளீஸ்டா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, வேண்டாம். எனக்கு பார்க்கணும். சுகா என்ன விளையாடுறியா நீ? தேஜு சுஜா வந்துடுவாங்க. இப்போ வரமாட்டாங்க. கொடுத்துருக்க லிப்ஸ்டிக் பெருசு, அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆகிடும். சுகா 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 அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்கள் 2 ஹேண்டையுமே பின்னாடி கொண்டாந்து வச்சு அவன் டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் உங்கள் ஐஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு காற்று ஊதுறான். நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. பரவாயில்ல மேடம், காலேஜ் போயில நீட்டாக போயிடுறீங்க, அதுவே போதும். காலேஜ்க்கு இப்படி என்ன அலோவ் பண்ணுவியா? நீ கொன்றுவேன். இப்போவே எனக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறியா? அப்படி ரூல்ஸ் எல்லாம் போடலை. வீட்டில் நம்ம ரூமில் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. காலேஜ் வெளியிலன்னா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சுகா, அப்போ எனக்குன்னு விருப்பமே இல்லையா? உனக்குன்னு இருக்குது, ஆனால் நீயும் என் டேஸ்ட்டில் தான் இருப்ப. ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை, நீ கரெக்டாக ட்ரெஸ் பண்ணுவேன். மேபி நான் வெஸ்டர்னில் அப்படி வந்தா அப்படி வந்தா நீ டெய்லியும் என்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்க ரெடி ஆகிருக்கோ. சரி ஓகே, நோஸ் பைட் பண்ணாத, வலிக்குது. க்யூட்டாக குட்டியாக இருந்தால் அப்படி தான் தோணும். சரி போயிட்டு ஷர்ட் போட்டு வா. சுகா, அடுப்பில் என்ன வச்ச? ஐயோ, உனக்கு சூப் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டி, சத்தியமாக மறந்துட்டேன். போ நீ போய் ஷர்ட் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் ஓவன் கிட்டே போகிறான். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை லாங் ஷர்ட்டாக வியர் பண்ணிக்கிட்டு வெளியில் வரீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் கையில் கொண்டாந்து அந்த பவுலை கொடுக்குறான். சூடாக இருக்குது, அப்படியே பிடிப்பியா என்ன? நீ தானே அப்படியே கொண்டாந்து கையில் கொடுத்த, நான் கொடுத்தா அப்படியே வாங்கிடுவியா? புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு க்ளவுஸ் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து அதில் அதை ஹேண்டில் பண்ண வைக்கிறான். நீங்கள் அதில் பிடிச்சிக்கிட்டு டேஸ்ட் பாருப்பா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், சாப்பிடு. நம்மளாங்க ஜி சாப்பிட்றி லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு வாங்கியிருப்பான் இல்லையா சாக்லேட்டு, அது எல்லாமே ஹேண்டில் எடுத்துக்கிட்டு ஓயன் ஃப்ரிட்ஜு எங்க? அதோ அவங்க. என்ன பண்ண போகிற?
நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். உனக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கோ. ம். ஓகே, ஓகே. ஆ சாக்லேட்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியிலயே. ம். ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது. தெரியும்ல? வாங்கி குடுத்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆ 1 டேக்கு 1 எடுத்துக்கோ. ம். ம். ஓகே. அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். சுகா சொல்றி, கொஞ்சமா சால்ட் வேணுமே. சால்ட்டு அங்கே மேலே இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. ம். நல்லா ஏறி உட்காந்துட்டு வேலை எப்படியே எனக்குன்னு பண்ணுறது ஆயிடுச்சு. அது ஒழுங்காக பண்ணா என்ன, எடுத்துட்டு வா அப்படிங்கிறீங்க. சால்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க சூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறான். ரொம்ப க்ளோஸ்டாக நின்றுட்டுருக்குறான். இப்போ சாப்பிட்டு. ஓகேவாடி? ஓகே தான். ஆனால் கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகுதா? என்னதுடி? தெரியல. ஆனால் சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது. இல்லையே, வெஜிடபிள் ஆர்கானிக்கு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணனே. நான் வினிகர் கூட கொடுக்கவே இல்லை. சோயா சாஸ் சிஸ்மி ஆயிலும் போடலையேடி. இந்த டயத்தில் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தெரியல, எல்லாம் ஓகே தான். ஆனால் சம்திங் ஏதோ. நீ வேணா டேஸ்ட் பார்க்குறியா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து அவன் ஸ்பூன் வாங்கி அவன் ஒரு சிப் பண்ணுறான். ஓகே தானடி பையன். இப்போ ஓகேவா இருக்கு. வால் கிஸ் வேணும்னா கேட்கணும் தெரியுமா? கேட்டுட்டு வாங்கினா அது பெரிய கிஸ் கிடையாது பாஸ். இப்படி வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இப்படி கிஸ் வாங்கணும்னு? நானா மூவி பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்படி வாங்கக்கூடாது. சுகா சுகா பவுல் கீழே விழ போகுது. அவன் ஒரு ஹேண்டில் பவுலை வாங்கி அப்படியே அவன் கீழே வைக்கிறான். நீங்கள் அவன் ஷர்ட்டை கிட்ட பிடிச்சி இழுத்து அவன் கொஞ்சம் லிப்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. கிஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து சின்னதாக கம்மியான ஸ்மைல் பண்ணுறான். ஆஃப்டர் தட் உங்களை விட்டு ஒரு 2 ஸ்டெப் நகர்ந்து போகிறேன். நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எப்போ கிளம்புற? எங்கேயா? உங்கள் வீட்டுக்கு. எதுக்கு? சுகா அப்படிங்கும்போது அவங்களுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இங்கேருந்து சுகா கிட்டே போகிறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கான். சுகா இன்றைக்கி இங்கேயே டேரா போகலான் இருக்கிறியா நீ? ஆமாம். விளையாடாத. நான் ஏன் விளையாடணும்? நான் உண்மைதான் சொல்கிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக இங்கே தான். ஏன்? ஏன்னா உன்னை பார்த்துக்கணும்னு தோணுது, அதான். இங்கே பாரு, எனக்கு அப்படி ஒன்று எதுவுமே இன்ஃபெக்ட் ஆகாது சரியா? நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. ஏன் கிளம்புன்னு சொல்கிறேன்ன? அது இல்லை வயன் அப்படிங்கும்போது நீங்கள் எழுந்துக்கிறீங்க. நீ பாரு, பண்ண வரையும் போதும். நீ ஃபஸ்ட்டு கிளம்பு ஃபாஸ்ட்டாக கிளம்புங்க இருந்து. ஏய் அவங்க திங்ஸ் வாங்க போயிருக்காங்கடி. தேஜு சுஜா வரட்டும், சமைச்சு சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு போகலாம். டின்னரா? கொப்பமான கொன்று ஒன்று. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. நீ வீட்டுக்கு வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. இதில் நீ என்ன டின்னர் சாப்பிட்டு போகிறேங்கிற? ஏண்டி இழுத்து வச்சு கிஸ் அடிக்கிறப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து தப்புன்னு தோணலையா உனக்கு? யாரும் அவ்வளோ க்ளோஸாக வந்து அழகாக தெரிய சொன்னது. அதனால தான் கிஸ் வரைக்கும் போயிட்டேன். அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. உனக்கு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது சுகா. எனக்கு ஸ்டுடியோவில் எந்த ஒர்க்கும் இல்லைடி. அதனால தான் நானே வந்தேன். இன்ஃபேக்ட் யாருக்கும் வந்தது தெரியாதுல்ல, அதான். வேணாம், நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்கிறேண்ணா. போகணும் அவ்வளோதானே, நானே போய்க்கிறேன். சும்மா கத்திக்கிட்டே இருக்கா பாரு அப்படின்னு. பேச மாட்டா, ஆனால் கத்தனா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவன் கேப்பு அந்த மாஸ்க்கை எடுத்துக்கிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்கள் மறுபடியும் ஷர்ட்டை பிடிச்சி டைட்டாக இழுத்துக்கிறீங்க. அவன் ஷர்ட்டை பார்த்துட்டு அவங்களை திரும்பி பார்க்குறான். நிஜமாவே ஸ்டூடியோவில் வேலை இல்லையா? நோ அப்படின்ற மாதிரி அவன் ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அப்படின்னா இருந்துட்டு போகலாம்ல. எதுக்கு சும்மா போன்னு கத்துனா? அப்படி தான் கத்துவேன். கேர்ள்ஸ் காமனாக சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தானே எடுத்துக்கணும். எப்படின்னா இப்போது போன்னு சொன்னால் போகக்கூடாது, அது பண்ணுன்னு சொன்னால் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பண்ணணும். வேற
வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட பிடிச்சி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஷிகா, எனக்கு உன் கூட இருக்குன்னு போல தோணுது ஷிகா. அப்படியா? அப்போ வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆ ம் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போ. அவனை ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ தான் எக்ஸாம் இருக்குது அது இருக்குது வேணுன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன மேடத்துக்கு திடீர்னு? தெரியல ஷுகா, என்னமோ உன் கூடயே இருக்குன்னு போல தோணுது எனக்கு. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரியடில் கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். நீங்கள் அப்படியே அவனை அப் பண்ணி பார்க்குறீங்க. நடக்குமா ஷுகா? கண்டிப்பாக என்னை மட்டுமே நம்பு. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் த பை ஃப்ரம் வீடியோ ஸ்ட்ரீம் பேக் 2.0. டாடா பை, see you, love you all.